நாங்க ஜெயிச்சுட்டோம் மாறா, ஜெயிச்சுட்டோம். இப்படிதாங்க இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ வந்து வீழ்த்தி, நாங்க சோக்கர் இல்லப்பா, நாங்க இந்த தடவ டாப்பரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிச்சுட்டாங்க. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்த மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச்ங்க. ஏன்னா இந்த மேட்ச்ல யாரு வின் பண்றாங்களோ, அவங்க தான் செமிஃபைனலுக்கு போவாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. இப்படி இருந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. சரிப்பா வெஸ்ட் இண்டீஸ் வந்து பயங்கர அதிரடியா விளையாண்டு, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்க. ஒரு பெரிய டார்கெட்ட தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு குடுப்பாங்கன்னு நெனச்சோம். ஆனா, இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. இன்னைக்கு சாய் ஹோப்பு, நிக்கோலஸ் பூரான் வந்து அடுத்தடுத்து அவுட் ஆயி அதிர்ச்சிய வந்து கெளப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கைல் மேயர்ஸும், ரோஸ்டன் சேஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. அது ரோஸ்டன் சேஸ் வந்து ஹாஃப் செஞ்சுரிலாம் அடிச்சு பட்டைய கெளப்புனாரு. சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கன்டின்யூ ஆகுன்னு நெனைக்கும்போது, கைல் மேயர்ஸ் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. சரி ரோஸ்டன் சேஸாவது கடைசி வரைக்கும் நின்னு விளையாடுவார்ன்னு பார்த்தா, அவரும் அவுட் ஆயிட்டாருங்க. இதனால இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வந்து 97 ரன்னுக்கே 6 விக்கெட்ட இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. அப்பதாங்க களத்துல இருந்த ரசலு, "நான் இருக்க வரைக்கும் எதுக்குப்பா கவலைப்படுறீங்க? நான் எப்படி 6 அடிக்கிறேன் பாருங்கன்னு" சொல்லி 2 சிக்ஸெல்லாம் அடிச்சு பட்டைய கிளப்புனாருங்க. அவர் இருக்க வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எப்படியும் கடைசி வரைக்கும் அதிரடி காட்டி ஒரு 160 ரன்னுக்கு மேல வந்து கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்பிட்டு இருந்தோம். அப்பதாங்க வந்து நோட்ரஜே வந்து என்ன வந்து பண்ணிட்டாருன்னா, ரசல வந்து டைரக்ட் ஹிட் பண்ணி ரன் அவுட் பண்ணிட்டாரு. அந்த ஒரு ரன் அவுட் தாங்க மேட்ச்லயே ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டா மாறிடுச்சு. ரசல் அவுட் ஆனோனே அதுக்கப்புறம் ஸ்கோரே வந்து வரல. எல்லா பேட்ஸ்மேனுமே வரேன் நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால 20 ஓவர் முடிவுல இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வந்து வெறும் 135 ரன் தாங்க எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன நினைச்சோம்னா, இதெல்லாம் அசால்ட்டா சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கப்பா. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப குடுப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆரம்பமே அதிர்ச்சி தாங்க. ரசல் வந்து "என்னையவாள ரன் அவுட் பண்றீங்க? நான் எப்படி உங்களோட விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு" சொல்லி அவரோட ஃபர்ஸ்ட் பால்ல ஹென்ட்ரிக்ஸ வந்து தூக்கிட்டாரு. ஹென்ட்ரிக்ஸ தான் தூக்குனார்ன்னு பார்த்தா, அதே ஓவர்ல டீகாக்கே வந்து அவுட் பண்ணிட்டாருங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவர்ல 2 விக்கெட் இழந்து சவுத் ஆப்பிரிக்கா திணறிட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து மீண்டு வந்துருவாங்கன்னு நெனைக்கும்போது, அப்பதாங்க பயங்கரமா மழை விழுக வந்து ஆரம்பிச்சுருச்சு. இன்னைக்கு மழை நிக்குமா? மேட்ச் நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் ஒரு கட்டத்துல மழை வந்து நின்னு, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஸ்கோர வந்து லிமிட் பண்ணாங்க. 17 ஓவர்ல வந்து 123 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. அப்ப அந்த சமயத்துல வந்து மார்க்ரமும், ஸ்டப்ஸும் தான் வந்து விளையாண்டாங்க. சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கன்டின்யூ ஆகும். மார்க்ரம் வந்து அதிரடி காட்டுவார்ன்னு நெனச்சோம். அப்பதாங்க அல்சாரி ஜோசப் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எமனா வந்தாரு. வந்த மனுஷன் மார்க்ரம வந்து தூக்கிட்டாரு. மார்க்ரமோட விக்கெட்ட தான் எடுத்தாருன்னு பார்த்தா, அதிரடி பேட்ஸ்மேனான கிளாஸினோட விக்கெட்டையும் வந்து தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும், சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச ஈஸியா வின் பண்ணிருவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை தாங்க வந்திருந்துச்சு. 24 பாலுக்கு 23 ரன் எடுத்தா வின் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. இத வந்து பார்த்தோனே, இதெல்லாம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ணிருவாங்கப்பா. அதுதான் களத்துல ஸ்டப்ஸ் இருக்கார்ல அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். அப்பதாங்க ஸ்டப்ஸ் வந்து தேவையில்லாம ரோஸ்டன் சேஸோட பால்ல நான் 6 அடிச்சு வேகமா மேட்ச முடிக்க போறேன்ப்பான்னு சொல்லிட்டு, அவர் பாட்டுக்கு சுத்த போய் வந்து அவுட் ஆயிட்டாரு. சரி அவர் தான் வந்து அவுட் ஆனார்ன்னு பார்த்தா, கேசவ் மகாராஜும் அதே மாரி வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் கொஞ்சம் மேட்ச் போற மாரி வந்து இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல ரபாடா வந்து ஒரு 4 அடிச்சு கொஞ்சம் பிரஷர வந்து இறக்குனாரு. அதுக்கப்புறம் மேக்ரோ ஜான்சன் வந்து ஒரு 6 அடிச்சு, இந்த மேட்ச சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஈஸியா முடிச்சு விட்டுட்டாங்கங்க. இப்ப இந்த மேட்ச வின் பண்ணது மூலமா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ரொம்ப அழகா செமிஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்கங்க. உண்மையிலே சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ வந்து வீழ்த்தி, நாங்கலாம் வந்து சோக்கர் இல்ல, நாங்க டாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டாங்க. இப்ப எப்படி வெஸ்ட் இண்டீஸ வீழ்த்தி செமிஃபைனலுக்கு வந்து போனாங்களோ, அதே மாரி செமிஃபைனல்லயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்து, அவங்க வந்து ஃபைனலுக்கு போணும் அப்படின்றது தான் கிரிக்கெட் ரசிகர்களோட ஆசையா வந்து இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல்ல என்ன மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.